அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2 பிக் அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. பர்பஸ் வந்து 2047 விக்ஷித் பாரத், டெவலப்டு நேஷன், வளர்ச்சி அடைந்த பாரதம். அதுக்காக அதை ரீச் பண்ணோம்னா விவசாயிகள், ஃபார்மர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் டு பிளே. அதனால் நிறைய அக்ரிகல்ச்சரல் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் சீட் டு மார்க்கெட், விதையிலிருந்து மார்க்கெட் வரைக்கும் தேவையான அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. அதில் முக்கியமானது பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா, அடுத்து மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ். இந்த ரெண்டு ஸ்கீமுமே யூனியன் பட்ஜெட் 2025-26 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அக்டோபர் 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. இந்த ஸ்கீம் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் 100 லோ கிராப் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ். லோ கிராப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா பயிர் உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கிற 100 டிஸ்ட்ரிக்ட்ஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரது தான் இந்த ஸ்கீமுடைய பர்பஸ். இட் வில் ஹெல்ப் 1.7 crore farmers. என்ன பர்பஸ் ஆஃப் தி ஸ்கீம் பார்த்தோம்னா, டு என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, இம்ப்ரூவ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ஃபெசிலிட்டேட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், விவசாயிகளுக்கு தேவையான கடன் வசதிகள் ஏற்படுத்தி தர்றது. இந்த ஸ்கீமுடைய ஆனுவல் பட்ஜெட் 24,000 crore. டியூரேஷன் வந்து 6 years from 2025 to 2031. டோட்டல் பட்ஜெட் ஆஃப் தி ஸ்கீம் 1.44 lakh crore. இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், தோஸ் who are having less than 2 hectares of land. அடுத்த ஸ்கீம் வந்து மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள் உடைய உற்பத்தி திறன்ல தன்னிறைவு கொண்டு வர திட்டம் தான் இந்த மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ். இது 6 year ப்ரோக்ராம் 2025 to 2031. இதனுடைய டோட்டல் பட்ஜெட் அவுட்லே வந்து 11,440 crore. பர்பஸ் வந்து இன்க்ரீசிங் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பல்சஸ்ல, அப்புறம் அச்சீவிங் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் பல்சஸ், அப்புறமா ரெடியூசிங் இம்போர்ட் டிபெண்டன்ஸ். இப்போ நிறைய நம்ம பருப்பு வகைகளை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்கிறோம். ஸோ அந்த இம்போர்ட் டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் இம்ப்ரூவிங் ஃபார்மர்ஸ் இன்கம், அப்புறமா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வது. இதெல்லாம் தான் இந்த மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ் அந்த ஸ்கீமுடைய பர்பஸ். இப்போ இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து டு இன்க்ரீஸ் பல்ஸ் ப்ரொடக்ஷன் பை 2031 350 lakh டன்ஸா இன்க்ரீஸ் பண்றது. இப்போ அட் பிரசன்ட் 2025 பல்சஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குன்னா 252 lakh tons. ஸோ 252 lakh tonsல இருந்து பை 2031 350 lakh tonsா இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான பர்பஸ். ஸோ இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் வந்து 100% ப்ரொக்யூர்மெண்ட், தூர் தால், உரிட் தால், மசூர் தால், இதெல்லாம் ஃபார் தி நெக்ஸ்ட் 4 yearsல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த ரேட்டில் 100% ப்ரொக்யூர் பண்ணுறது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ். இதன் மூலயமா இந்த ஸ்கீம் வந்து இட் வில் பெனிஃபிட் 2 crore farmers. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்னன்னு பார்த்தோம்னா நேஃபெட்ங்கிறது நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் NCCF அப்படிங்கிறது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன். இந்த ரெண்டு ஏஜென்சிஸ் தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராம் மூலயமா ஃபார்மர்ஸுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கண்ட்ரியுடைய பல்சஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு ஸ்கீமே வந்து மெயின் அப்ஜெக்டிவ். இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த ரெண்டு பெரிய ப்ரோக்ராமுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.